15 வருஷத்தோட பயணத்தோட ஒரு அழகான ஒரு நிறைவு நாள், ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது எல்லாத்தினாலையும் நம்மளுக்கு நடந்திருக்கு. கல்விங்கிறது வெறும் அறிவு மட்டும் கிடையாது, அது ஒரு செயலா பார்க்கிறேன், அன்பு நிறைந்த ஒரு செயலா பார்க்கிறேன். தகுதியான முதல் தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய கல்லூரிகள், நிறைய நன்கொடையாளர்கள், நிறைய நிறுவனங்கள், நிறைய தன்னார்வலர்கள், அத்தனை மென்டர்ஸ், அத்தனை தன்னார்வலர்கள் நம்மளுக்கு அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, அவங்க பொருளை கொடுத்துருக்காங்க, அவங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன் மாதம் 300 ரூபா அப்படின்னு உங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு மாசம் மாசம் அந்த 300 ரூபா கொடுத்து நீங்க எப்பயாவது படிச்சிடணும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா நிறைவேற்றிருக்கீங்க. அது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, நீங்க வெறும் ஒரு காலேஜுக்கு போய் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி உங்க குடும்பத்தை மட்டும் ரொம்ப நல்லபடியா பார்த்துட்டு உங்களால கண்டிப்பா உங்க குடும்பத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்க கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அது ஒரு பெருமையை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது தெரியல. ஆனா நீங்க கமல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி 20-22 வயசுலயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக, உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரம்ல நீங்க வாலண்டியர்ஸா சேர்ந்திருக்கீங்க. அலுமினைஸ் திரும்பி தம்பிகளை தங்கைகளை கைப்பிடிச்சு மேல தூக்கி இருக்கீங்க. கார்த்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த உதவி தேவைப்படுது. அவங்க இன்னும் இருட்டில் இருக்காங்க, இன்னும் இதே மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இருக்கு. இதே மாதிரி இந்த விளக்கு திரும்பி எல்லாருக்கும் பகிர வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு. நான் அகரம் ஆரம்பிக்கும் போது 2006 கேட்ட கேள்விதான், இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா, கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாம கேட்ட கேள்விதான் அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு. இப்போ 2025 பேசிட்டு இருக்கோம். 2026 இதே மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு தங்கைக்கு எல்லா ஆர்வமும் இருக்கும், ஆனா ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது. அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க, ஆனா பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலா வைக்கிறேன். அகரம் இருக்கவங்க நிச்சயமாக மறுபடியும் அவங்க உறுதிமொழியில சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க. இத லைவா பார்த்துட்டு இருக்கவங்க மற்றவங்க உரிமையோட கேட்கிறேன், ரொம்ப உரிமையோட கேட்கிறேன், மாதம் 300லயாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். அது சரியான மாணவரை போய் சேரும், சரியான மாணவியை போய் சேரும், அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் அகரம் பத்தி தெரியாதவங்களோ இல்லாட்டி அகரம்ல எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ மாதம் 300 அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு மாசத்துல 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 300 ரூபா மாறும். அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழலை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள வேற ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்க மூலமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா உங்களோட நேரத்தை கொடுங்க. இன்னும் விமன் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நிறைய வேணும். we really need நிறைய பெண்கள் வாலண்டியர்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்களோட மாற்றம் அவ்வளோ கண் கூட பார்த்துருக்கோம். we really need lot of women volunteers, mentors அகரம்க்கு. இல்லாட்டி உங்களோட திறமையை கொடுங்க, நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த பகிருங்க, உங்களோட அறிவை கொடுங்க, உங்களோட அனுபவத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு வகையில கொடுங்க. இது எதுவுமே பண்ண முடியலையா, எங்க இருந்தாலும் அகரத்துக்கு உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் என்னைக்குமே தேவை. கல்விங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அகரம்ல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்துல நான் ஒருத்தனா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். கல்வியே கல்வியே ரொம்ப நன்றி. பத்திரமா வீட்டுக்கு போங்க. இது வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ரோக்ராம். எல்லாருக்கும் ஷட்டில் பஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. சீக்கிரமா இருட்டிரும். ஸோ
பொறுமையாக மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, குறிப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இடைஞ்சல் இல்லாம அழகா நம்ம வெளியில போயிட்டு பஸ்ல ஏறுவோம், பாதுகாப்பா திரும்பி வீட்டுக்கு போவோம். மனம் போல் வாழ்க்கை, நினைச்சது எல்லாமே நடக்கும். ஓகேயா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுரா, ரொம்ப சந்தோஷம். ஹேட் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ். எனக்கு பேச முடியல, கண் கலங்குச்சு, அதெல்லாத்தையும் அடக்கிட்டு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப். உங்களோட விடாமுயற்சிக்கு அகரம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது, உங்களை நினைச்சு அவ்வளோ பெருமைப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தையே ஒன்று சின்னதாக சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சில கூஸ்மம் மொமெண்ட்ஸ் இருக்கு, அது 2 சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல, அதுக்கப்புறம் பல வேலைகள் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷோக்காக ஜப்பான் போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ்ல போடுவோம், ஐ எம் இன் ஜப்பான், எனிபடி தேர் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு தம்பி ஃபோன் பண்ணாரு வாட்ஸ்அப்ல, அண்ணா நான் சுந்தர் பேசுறேண்ணா. எந்த சுந்தர்ப்பான்னு? அண்ணா உங்க அகரம் ஸ்டூடெண்ட்னா சுந்தர்னா, ஜப்பான்ல டோக்கியோல தானே இருக்கேன் அப்படின்னு வந்தாப்புல. கேட்ச் பண்ணலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. மீட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜப்பானீஸ் தெரியலன்னா நீங்க எதுவுமே சமாளிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், இப்படி இப்படின்னு நிக்கலாம், அங்கேயே நின்றுட்டு இருக்கலாம், வேற எதுவுமே நகராது. ஜாப்பனீஸ்ல அந்த தம்பி பேசி என்னை கொண்டு போய் காஃபி வாங்கி கொடுத்து, டின்னர் வாங்கி கொடுத்து, என்னை மெட்ரோ ட்ரெயின்ல ஏற்றி விட்டு நைட்டு 2 மணிக்கு என்னை கொண்டு வந்து டிராப் பண்ணாரு. ஸோ அகரத்துல வந்து மாணவர்கள் இங்கெல்லாம் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு கூஸ்பம் மொமெண்ட். சமீபத்தில் எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது, அப்பண்டிசைட்டிஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு நர்ஸ் என்னுடைய ரூமுக்கு வந்தாங்க. வந்துட்டு, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? யூஸ்வலா நர்ஸ் எல்லாம் அண்ணான்னு சொல்லவே மாட்டாங்க, எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்பாங்க. என்ன அண்ணான்னு சொல்றாங்களேன்னு பார்த்தா, நான் அகரம் ஸ்டூடெண்ட்னா, இந்த ஃப்ளோர் நான் தான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னாங்க. அப்பவே டாக்டர் பண்ண சர்ஜரியோட பெரிய ஒரு மேஜிக் நடந்துச்சு. எழுந்து உடனே போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்ஸ் இருந்துச்சா? ஏற்கனவே நிறைய வாட்டி டிவியில சொல்லியிருக்கேன். 2010 ஃபர்ஸ்ட் பேட்ச். என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் யூஎஸ் போயிட்டு இருக்கேன். அங்க ஜோதிகாவோட அக்கா இருக்காங்க. ஸோ சம்மர் அங்கே போவோம், சான் பிரான்சிஸ்கோ போவோம். அப்போ வெளியில இறங்குற டைம், பிசினஸ் கிளாஸ் தாண்டி வெளியில போயிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க அண்ணான்னு வந்தாங்க. நான் சரி குழந்தைங்க இருக்கும்போது நான் கொஞ்சம் ப்ரொடெக்டிவா இருப்பேன், இல்லை இப்போ வேண்டாங்க, இப்போ சந்திக்க வேண்டாம், கொஞ்சம் நான் ஃபேமிலியோட இருக்கேன், குழந்தைங்களோட இருக்கேன், கொஞ்சம் வெளியில நான் போக வேண்டியது இருக்கு, அப்புறமா பேசலாம்னு சொன்னேன். இல்லை நான் அண்ணா வந்தாப்புல, அப்புறமா கொஞ்சம் கம்மியா இருந்தாப்புல. நான் வெளியில வரும்போது, இமிகிரேஷன் கிட்ட வரும்போது திரும்பி கிட்ட வந்தாப்புல, பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அண்ணா நான் 2010 ஃபர்ஸ்ட் பேட்ச் யோகி அண்ணா அப்படின்னாப்புல. என்ன யோகி அப்படின்னு, என்ன இங்கன்னா? ஆமா நான் இங்க ஒரு கன்சல்டன்சிக்காக வந்திருக்கேன், கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே நான் தெரியவே இல்லப்பா, சாரி அடையாளம் தெரியல, நான் பசங்களோட இருந்ததுனால வந்து அடையாளம் தெரியல, வாங்க நான் 2 கார் இருக்கு, உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல நான் பரவாயில்ல, எனக்கு ஒரு லிமோசின் வெயிட் பண்ணுது, நான் அதுல போயிருவேன் அப்படின்னாப்புல. ஸோ அதுதான் மாற்றம். 2010 பேட்ச்ல வந்து சொன்னது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. குழந்தைங்களுக்கு ஜோக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே சொல்ல முடியல. படங்கள் வெற்றிகள்லாம் தாண்டி அதோட சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு.